வெல்கம் பேக் டு என்டி விக்னேஷ் இயக்கத்தில் பிரதீப், கீர்த்தி செட்டி, ஜஸ்டிஸ் சூர்யா, யோகி பாபு, செந்தமிழன் சீமான் மற்றும் பல நடிப்பில் வெளி வந்திருக்கக்கூடிய படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து சென்னை 2040 வந்து கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 2040 வந்து நம்மளுடைய வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும், அதாவது இந்தியா எப்படி இருக்கும், இந்தியாவிலேருந்து வெளியில் இருந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் வேர்ல்டு எவால்வேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சூப்பராக வந்து இதில் காமிச்சிருக்காங்க. படத்தோட கதைப்படி பிரதீப்போட அப்பா பண்ணிருக்கக்கூடிய சீமான் வந்து ஒரு ஆர்கானிக் வேர்ல்டில் எப்படி இருக்கணும், வாழணும் அப்படிங்கிற பயிற்சி நடத்தக்கூடிய ஒருத்தர். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நம்ம பிரதீப் வந்து டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து அவர் வந்து வேலை பார்ப்பார். எக்ஸாம்பிள் சொன்னால் மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் பல ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அப்பா சொல் பேச்சை கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் அதுலேருந்து பாதிப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுக்கும் போது தான் சீமான் வந்து அவருக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் தான் நம்ம பிரதீப். அந்த பொண்ணு எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து சீமான் வந்து அவருக்கு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும்போது தான் பையன் வந்து யோசிச்சு பார்க்குறான், ஒரு ஹியூமன் லைஃப்ல வந்து அப்ளிகேஷன் டெக்னிக்கல் வேர்ல்டு வந்து மனுஷனோட தேவைக்கு போக மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து அடிக்ட் ஆகுது, அப்படி அடிக்ட் ஆகும்போது அவனோட லைஃப் வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது வந்து சீமான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படிதான் ஆர்கானிக் வேர்ல்டுல வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்ணி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனராக வந்து எஸ்டே சூர்யா பண்ணியிருக்காரு. அவர் வர வில்லத்தனமான ஹீரோஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக ரசிக்கும்படி ரொம்ப சூப்பராக வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதனுடைய லவ்வராக வந்து கீர்த்தி செட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் லவ்வில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதோட கோர் ஒன்லைன் தான் வந்து லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கம்பெனி. இந்த மொபைல் அப்ளிகேஷனில் தான் அவர் வந்து வேலை பார்ப்பாரு. அப்படி வேலை பார்க்கும்போது தான் இவங்க 2 பேருக்கு லவ் வந்து ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து தான் அந்த கதை வந்து ஆரம்பிக்குது. சீமான் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய வர இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிச்சு உதவிட்டாரு. யோகி பாபு அப்பப்போ வந்து காமெடி பண்ண முயற்சி பண்ணுறாரு. பட் சீமான் வந்து வர இடங்கள்லாம் வந்து காமெடி வந்து அட்டகாசமாக அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனராக பண்ணிக்கூடிய எஸ்டே சூர்யா அவர் வர இடம், சீமான வர இடம், பிரதீப் வர இடம் எல்லாமே வந்து பயங்கரமாக சூப்பராகவும் காமெடியாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் சிறப்பு. தேங்க்யூ.